1 கொரிந்தியர் 1:27 அதனுடைய 2வது பகுதி. பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். பலசாலிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். ஒரு விதத்தில் பார்த்தா பவுல் பிரபு தான். ஏன்னா அவன் பிறக்கும்போதே ரோம குடியுரிமையோடு பிறந்தான். அதுக்கு உரியவனாய் பிறந்தான். பெரிய பணக்கார வீட்டு பையன். அதனால் அவன் ஒரு மேட்டுக்குடியை சார்ந்தவன், ஒரு பிரபு, ஒரு விஐபி. அதே போல் அதிக கல்வி, கமாலியலுடைய மாணவன். அன்றைய நடமாடும் பல்கலைக்கழகம் கமாலியல் தான். அரிஸ்டாட்டில் மாதிரி, சாக்ரடிஸ் மாதிரி ஒரு பெரிய நடமாடும் பல்கலைக்கழகம் அன்றைக்கு கமாலியல் தான். கமாலியனுடைய மாணவன். அவன் ஒரு பிரபு, அவனுடைய ஞானி. ஆனால் அவன் பலவீனமானவனாயிருந்தான். அவனை குறித்து அவன் தன்னை பற்றி சொல்கிறான். நான் என்னுடைய உருவம் ரொம்ப பார்க்குறதுக்கு அற்பமான உருவம். என்னுடைய உருவம் பார்க்குறதுக்கு ஒரு வாட்டசாட்டமான உருவம் அல்ல. அதே போல் நான் பேசுகிறதும் என் பேச்சும் ஒரு கவர்ச்சியாக பேசக்கூடியவன் அல்ல. எழுதும்போது தான் நான் கொஞ்சம் நல்ல ஈர்ப்பு ஏற்படுகிறது போல் நான் எழுதுவேன். ஆனால் பேசும்போது என்னுடைய பேச்சு அப்படி ஒன்றும் மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய பேச்சு அல்ல என்று அவன் சொல்கிறான். கலாத்தியர் 4:14 சொல்கிறான், 13 சொல்கிறான், உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் என் சரீர பலவீனத்தோடு முதலாம் தரம் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன். பிரசங்கியாருக்கே உடம்பு சரியில்லை, இவர் எங்கேருந்து வியாதியை சுகமாக்க போகிறாருன்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. ஆனால் ஆண்டவர் அந்த பலவீனமான பவுலைத்தான் தெரிந்து கொண்டார் உலகத்தின் பெரும்பகுதிக்கு சுவிசேஷம் கொண்டு போவதற்கு. 2 கொரிந்தியர் 10:10 அவனுடைய நிருபங்கள் பார யோசனையும் பலமும் உள்ளவைகள், சரீரத்தின் தோற்றமும் பலவீனமும், வசனம் அற்பமாய் இருக்கிறது என்கிறார்கள். பவுலுன்றது அவனுக்கு சவுல் பவுலாயிட்டான்னு சொல்கிறாங்க. அது சரி கிடையாது. சவுல் அவன் பேர் தான். பவுல் அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால அந்த பேர் வரல. முன்னாலே அவனுக்கு அந்த பேர் இருக்குது. அப்புறம் பின்னால் பிரபலம் அடைஞ்சிடுச்சு. பவுல்னா என்ன அர்த்தம்னா சின்னவன் அர்த்தம். அதாவது ரொம்ப அவன் ஒரு உயரம் அதிகம் கிடையாது, வாட்டசாட்டானமான ஒரு உருவம் கிடையாது, உயரம் ரொம்ப குறைவு, சகையை விட கொஞ்சம் உயரமாக இருக்கிறான், அவ்வளோதான். அது மட்டும் இல்லை, மெலிந்த ஒரு தேகம் தான். சரீரத்தின் தோற்றமும் பலவீனம், பார்க்கறதுக்கு உடம்பு சரியில்லாதவன் மாதிரி இருப்பான் பார்க்கறதுக்கு. இப்போ நோயாளின்னு சொல்லக்கூடாது, தமிழக அரசு ஒரு உத்தரவு போட்டிருக்கு. நோயாளின்னு சொல்லக்கூடாது, மருத்துவ பயனாளர்னு சொல்லணும். ஆனால் இவனை பார்த்தாலே நோயாளி மாதிரி இருக்கும், அப்படி ஒரு தோற்றம். வசனம் அற்பமாக இருக்கிறது. பெரிய பேச்சாளம் கிடையாது. பேசுனா அதில் கருத்து இருக்கும், வல்லமை இருக்கும். ஆனால் அவனுடைய பேச்சு, அவனுடைய எழுத்து பெரிய எழுத்தாளன். அவனுடைய நிருபங்கள் பார யோசனையும் பலமும் உள்ளவைகள். எழுத்து திறமை இருந்துச்சு, பேச்சு திறமை கிடையாது. எழுத்து திறமை அந்த நாட்கள் எழுத படிக்க தெரிஞ்சவங்க ரொம்ப குறைவு. அவங்கள தான் கொஞ்சம் பேரை தான் தொட முடியும். பேச்சு திறமை இருந்தால் நிறைய பேரை தொடலாம். அப்போல்லாம் பெரிய பேச்சாளன், அனல் தெரிக்க பேசுவான். அதனால தான் பவுல் ஸ்தாபித்த கொரிந்து சபையிலே அப்போலோவுக்கு நிறைய அவனுக்கு ரசிகர்கள் இருந்தாங்க, அவனை பின்பற்றுகிறவர்கள் இருந்தாங்க. அந்த ஒரு பலவீனமான ஒரு பவுலைத்தான் பார்த்தாலே பலவீனம். கலாத்தியாவில் போய் பிரசங்கம் பண்ணும்போது பலவீனத்தோடு போய் பிரசங்கம் பண்ணான். என் சரீரத்தில் ஒரு முள் இருக்குது, நான் 3 தடவை ஜெபம் பண்ணி அது போகலை என்று சொல்லக்கூடிய அளவு தான் அவனுடைய உடல் பலவீனம் இருந்துச்சு. ஆனால் அந்த பவுலை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஏதோ ஒரு இடத்துல இருந்து எழுதுனா பேசுனா என்று இல்லை, பயணம் பண்ணான். எனக்கு அது ஆச்சரியம். பலவீனமானவன், சரீரத்தில் முள் இருக்குது, கண்ணில் பலவீனம் உண்டு. அப்படிப்பட்டவன் எப்படி உலகம் முழுவதும், அன்றைய உலகம், அன்றைய ரோமாபுரி, அப்போது உலகம் இந்த அளவுக்கு பெரியது கிடையாது. அமெரிக்கா கிடையாது, ஆஸ்திரேலியா கிடையாது, ஆப்பிரிக்காவினுடைய பாதி பகுதி அப்பொழுது தொடர்பு இல்லாமல் இருந்தது.
அவ்வளோதான். இந்த உலகம்தான், இந்த ரோம சாம்ராஜ்யம். இந்த உலகத்தின் பெரும்பகுதி அவன் பயணம் செய்தான். அன்றைய பயணங்கள்லாம் மிக மோசமான பயணங்கள். கப்பலில் போகணும், குதிரையில் போகணும், கப்பல் மாதக்கணக்கில் போகும். அப்போ எவ்வளவு மிக மிக கடுமையான உடலை வருத்தக்கூட பயணங்கள் தான். குதிரை பயணம் என்றாலும் சரி, இன்றைக்கு இருப்பது போல் சாலைகள் கிடையாது, இன்றைக்கு இருப்பது போல் நவீன கப்பல்களும் கிடையாது, விமானம் கிடையாது, மோட்டார் அப்போ கண்டுபிடிக்கப்படலை. அப்படிப்பட்ட நிலையிலும் அவன் அன்றைய ரோம சாம்ராஜ்யத்தினுடைய பெரும் பகுதி பிரயாணம் 3 தடவை பிரயாணம் பண்ணியிருக்கான். இன்றைய நிலைமையில் சொல்கிறதான் 3 உலக சுற்றுப்பயணம். அதாவது சும்மா சுற்றி பார்க்கல, ஒவ்வொரு இடத்துலையும் சும்மா பிரசங்கம் பண்ணிட்டு வரல, ஒவ்வொரு இடத்துலையும் சபையை ஸ்தாபித்தான். ஒவ்வொரு இடத்துலையும் போன இடத்துலலாம் ஏதோ ஒரு 3 நாள் பிரசங்கம் பண்ணிட்டு வந்துடல, மாத கணக்கில் தங்கியிருந்து, சில நேரம் வருஷ கணக்கில் தங்கியிருந்து அங்கே ஒரு சபையை உருவாக்கி அந்த சபையை நடத்துவதற்கு தலைவர்களை உருவாக்கிட்டு தான் அடுத்த ஊருக்கு போனான். அதனால் அது அவன் லிஸ்ட்டு சொல்லியிருக்கான். அது ஒரு பக்கம் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, அவன் பயணம் பண்ணது. இன்னொரு பக்கம் ஆச்சரியம் என்னென்னா, அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான், அடி எவ்வளோ வாங்கியிருக்கான். அந்த உடம்பு, இந்த அற்பமான ஒரு உடம்பு, பலவீனமான ஒரு உடம்பை வச்சுக்கிட்டு எவ்வளவு அடி வாங்கியிருக்கான் பாருங்கள். நல்ல பலம் உள்ளவனே அந்த அடியை தாங்க மாட்டான். 2 கொரிந்தியர் 11:23, அதிகமாய் அடிப்பட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேகந்தரம் மரண அவதியில் அகப்பட்டேன். நிறைய தடவை கைது செய்து சிறையில் போட்டுட்டாங்க, நிறைய தடவை அடிச்சிருக்காங்க. மரண அவதியில் அநேகந்தரம். ஏதோ ஒரு தடவை நான் மரணத்துக்கு எடுத்து போயிட்டு வந்தேன், 2 தடவை சீரியஸ் ஆனேன், 3 தடவை என்னை பிழைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இல்லை, அநேகந்தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிப்பட்டேன். 24ஆம் வசனம். இந்த 1 குறைய 40 அடின்றது 39 அடி. இந்த 39 அடி, அதுக்கு அந்த அடி அடிக்கும்போதே சிலர் செத்துருவாங்க. அப்படி 39 முறை அடிக்கப்படுவது, அது 5 தடவை நடந்திருக்கு. 3 தடவை மிலாறுகளால் அடிப்பட்டேன். மிலாரை வச்சு 3 தடவை அடிச்சிருக்காங்க. ஒரு தடவை கல்லறி உண்டேன், ஒரு தடவை கல்லால் அடிச்சிருக்காங்க. இப்போ இதெல்லாம் இந்த பலவீனமான உடலை எப்படி தாங்கிட்டு எப்படி உயிரோடு இருந்தான்? ஆச்சரியம்தான். அதுதான் அழைப்பு, தெரிந்து கொள்ளப்படுதல். கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருப்பார் என்றால் உன்னுடைய உடல் பலவீனமோ மன பலவீனமோ ஒரு பெரிய விஷயம் இல்லை. சிலருக்கு மனதில் பலவீனம் இருக்கும், தைரியம் இருக்காது. தீமோத்தேயை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் பயமில்லாமல் இருக்க பாருங்கள், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை என்று தீமோத்தேயு எழுதினான். தீமோத்தேயுனுடைய மனது ஒரு பலவீனமான மனது. உடலும் பலவீனம் உள்ளது தான். உனக்கு அடிக்கடி நேரிடுகிற பலவீனங்களை நிமித்தம் திராட்சை ரசத்தை சேர்த்துக்கொள்ளுன்னு எழுதுகிறான். அதனால் மனது பலவீனமாக இருக்கலாம், உடல் பலவீனமாக இருக்கலாம், கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதற்குரிய கிருபையை கொடுக்கிறார். பலவீனமான ஒரு நபர் அவ்வளவு பயணம் செய்து, அவ்வளவு அடி வாங்கி, அவ்வளவு கஷ்டப்பட்டான். அதுக்கு தேவ கிருபை அவனை தாங்கியது. அதுதான் அழைப்பு, அதுதான் தெரிந்து கொள்ளுதல். அதனால் நம்முடைய பலவீனம் நம்மை ஒருபோதும் மட்டுப்படுத்தாது, நம்மை தடை செய்யாது. கர்த்தருக்காக நாம் ஓடுவோம், செயல்படுவோம். ஆமென்.